ஜெயதேவி ஜெய்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் பண்ணியிருக்க பூஜை தான் இந்த வீடியோ. வெள்ளிக்கிழமை நாளே மங்களகரமான நாள். சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த நாளான இந்த வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணும்போது நமக்கு தேவையான எல்லா செல்வங்களும் கிடைக்கும். எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் மந்திரங்கள் சொல்லி வழிபடும்போது அந்த பூஜை மேலும் சிறப்பாகும். நான் இன்னைக்கு லக்ஷ்மி, மகாலட்சுமி, குபேரலட்சுமி, அம்மன், அன்னபூரணி இவங்க எல்லாருக்கும் அபிஷேக பூஜை பண்ணியிருக்கேன். பால், குங்குமம், மஞ்சள் இந்த 3 அபிஷேகமும் பண்ணியிருக்கேன். நாம் வீட்டில் வச்சு வணங்குற எந்த தெய்வ சிலையாக இருந்தாலும் தினமும் அபிஷேக ஆராதனையும் நெய்வேத்தியமும் பண்ணியே ஆகணும். தினமும் செய்ய முடியாட்டி கூட அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த அந்த நாளில் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் அந்த தெய்வ சக்தி நம்ம வீட்டிலேயே நிலச்சிருக்கும். வேறு கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. கோவிலில் இருக்க தெய்வங்களுக்கும் சரி, வீட்டில் இருக்க தெய்வங்களுக்கும் சரி, அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக பொருளுக்கான பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தண்ணீர் அபிஷேகம் மன அமைதி கிடைக்கும். பஞ்சகவ்யம் பாவ நிவர்த்தி ஆகும். நல்லெண்ணெய் அதிக பக்தி தரும். வாழைப்பழம் விவசாயம் செழித்து சிறப்பாக இருக்கும். திராட்சை பழம் பயம் விலக்கி தைரியத்தை உண்டாக்கும். மாதுளை பழம் பகை நீக்கி நல்வுறவு உண்டாகும். பஞ்சாமிர்தம் தீர்க்காயுள் கிடைக்கும். தேன் சங்கீத ஞானம் தரும். நெய் மோட்சம் தரும். பால் ஆயுள் விருத்தியாகும். எலுமிச்சம்பழச்சாறு யமபயத்தை நீக்கும். இளநீர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கரும்புச்சாறு ஆரோக்கியம் தரும். மஞ்சள் பொடி ராஜவசியம் தரும். நெல்லிமுள்ளி பொடி நோய் நீக்கி நல்ல ஆரோக்கியத்தை தரும். கோரோஜனை ஜபம் சித்தியாகும். கஸ்தூரி மஞ்சள் வெற்றி தரும். விபூதி ஞானம் தரும். பச்சை கற்பூரம் நல்வாழ்வு தரும். சந்தனம் செல்வ வளம் தரும். வலம்புரி சங்கினால் அபிஷேகம் செய்தால் தீவினை நீக்கும். அரிசி மாவு கடன் தீரும். சொர்ணாபிஷேகம் வைராக்கியம் தரும். கும்பநீர் அபிஷேகம் அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும். தயிர் குழந்தை பேறு கிடைக்கும். சாத்துக்குடி சாறு துயரங்களை நீக்கும். மாம்பழம் செல்வமும் வெற்றியும் தரும். பன்னீர் நோய்களை தீர்க்கும். பேரிச்சம்பழம் எதிரிகளை நீக்கும். நாவல் பழம் மனபலத்தை அதிகரிக்கும். அன்னாபிஷேகம் செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மலரால் அர்ச்சனை செய்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச சில பொருட்களுக்கு மட்டும்தான் இப்போ பலன் சொல்லியிருக்கேன். வேறு என்ன பொருளுக்கு என்ன பலன் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எல்லா பொருளையும் வச்சு தான் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன முடியுமோ என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். மல்லிகை, ஜாதி மல்லி, அரளி, ரோஜா, செம்பருத்தி, சம்மங்கி, சங்குப்பூ, மாயிலை, மாதுளை இலை, மருதாணி இலை, துளசி இலை, பன்னி இலை இந்த பூக்களையும் இலைகளையும் வச்சு தான் இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருக்கேன். நெய்வேத்தியமாக நெல்லிக்கனியும் கொய்யாப்பழமும் வச்சுருக்கேன். இந்த அபிஷேகம் அலங்காரம் பூஜை இதையெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு. எங்கள் வீட்டு தெய்வங்களும் நான் செய்த இந்த பூஜையை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எங்கள் வீட்டு தெய்வத்தை வணங்கி வேண்டிக்கோங்க. வேண்டிட்டீங்களா? உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். நான் செஞ்சுருக்க இந்த பூஜையை பார்த்து உங்கள் வீட்டில் நீங்களும் செய்யணும்னு கண்டிப்பாக தோணும். கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. யாருக்கெல்லாம் தோணுச்சோ அவங்க எல்லாரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் பிரபஞ்ச பேராற்றலே போற்றி போற்றி.